ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்கழி 2. என்னால் கோலம் போட முடியலைனாலும் பக்கத்து வீட்டு கோலத்தை ஓசி வாங்கி வீடியோவில் காமிச்சாச்சு. ஏன் கோலம் போட முடியல, ஏதாவது ஒரு கோலத்தை வரைஞ்சி விடலாமே அப்படின்னு நினச்சா கூட இந்த கோலப்பொடியை கடையில் போய் என்னன்னு கேட்குறதுன்னு தெரியல. எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி போய் கேளு அப்படின்ட்டு. பட் நான் கேட்குறது அவங்களுக்கு புரியல. எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தது போடணும்னு போடுறதே இல்லை. இன்றைக்கி வந்து கேஸ் இல்லாமல் சமைக்கிற 2வது நாள். இதுக்கு இல்லையா ஒரு எண்டுங்கிற மாதிரி போயிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, கேஸ் வந்த பாடில்லை. ஸோ இன்றைக்கி வந்து முள்ளங்கி வச்சு அரைச்ச குழம்பு பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் அதிகமாகவே இருக்கிறனால மகிழனோட ஹெல்ப்போட சூப்பராக வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்னதான் நம்ம வந்து கரண்ட் அடுப்பில் விற்ற காட்டினாலும் கரண்ட் பில் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிரும். என்னமோ தெரியல, கேஸ் சிலிண்டர் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா கொண்டு வந்து போட்டுட்டாங்க. என்னோடய இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் நான் என்னோடய ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறது வந்து 2 மணி. அப்போ நான் இன்றைக்கி வந்து ஆம்லா ஜூஸ் வந்து எடுத்துட்டேன். டெய்லி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குடிச்சிடணும். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து ரொம்ப குளிராக இருந்தனால வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த கொட்டாங்குச்செல்லாம் போட்டு நெருப்பு மாதிரி உண்டாக்கி கொஞ்சம் நேரம் வச்சாச்சு. ஈவினிங் வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். பக்கத்துலேயே மகிழனை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.